கதவை திறந்து வச்சிருந்தா திருடிட்டு போயிடுவாங்களா? அப்போ நீங்க யாரையும் நம்ப வேணாம்னு சொல்றீங்க. அதுவும் கரெக்ட் தான். எங்களுக்கு யாரும் நகை வாங்கி தர வேணாம். எங்களுக்கு எங்க நகை கிடைச்சா போதும். எங்க நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. தம்பி, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இது கல்யாண வீடு. இங்க போலீஸ்ன்னு யாராவது கால வச்சா அது காலத்துக்கும் ஒரு பெரிய அவமானமா இந்த குடும்பத்துல நிலைச்சு நின்றோம். எம்பிட்டோ தடையை தாண்டி இந்த கல்யாணம் நடக்குது. இங்க பாருங்க, இங்க தொலைஞ்சு போன உங்க நகையை விட நாங்க இழக்க போற மான மரியாதை ரொம்ப பெருசு. இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இங்க இருக்கிறவங்க தான் நகையை திருடி இருக்காங்க. திருடினவங்க இங்க தான் இருக்காங்க. நீங்களா அந்த திருடன் கிட்ட பேசி நகையை வாங்கி கொடுத்துருங்க. இல்லனா நான் கண்டிப்பா போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். தம்பி, யார திருடுன்னு சொல்றீங்க? இங்க யார்கிட்ட நகையை கேட்டு வாங்க சொல்றீங்க? உங்க மனசுல அப்படி யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா அதை உடனே சொல்லுங்க. எங்க ஊர்ல அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க தம்பி. ஓ, உங்க ஊர்ல திருட்டே இல்லையோ, திருடனே இல்லையோ? உங்க சொந்த வீட்லயே திருட்டு நடந்திருக்கு. நீங்க பெத்த பையனை அக்காவோட நகையை திருட்டு போயிருக்கான். வீட்லயே திருடனை வச்சுக்கிட்டு எங்க ஊர்ல திருடனே இல்லைன்றீங்க. இதுல இந்த ஒரு காவக்காரன் இருந்தீங்கன்னு எங்க அப்பா பெருமையா பேசுறாரு. தம்பி, அப்படி அபாண்டமா பேசாதீங்க. அவனை துரோகின்னு சொல்லுங்க, பாவின்னு சொல்லுங்க, குடும்பத்தோட குடியை கெடுத்தவன்னு சொல்லுங்க. ஏன் எங்க குடும்பத்தை அழிக்கப்படுத்த அரங்கனை கூட சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா திருடன்னு சொல்லாதீங்க தம்பி, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். அவன் ஒண்ணு அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டு ஒண்ணு எடுத்துட்டு போல, என் வீட்டு எடுத்துட்டு போன அதை திருட்டு நீங்க சொல்லாதீங்க தம்பி. இன்னொருத்தவங்க பொருளை எடுத்தாத்தான் அதுக்கு பேர் திருட்டு. அவன் செஞ்சது தப்புதான், அதை நான் சரின்னு சொல்லல. அதுக்கான எல்லா பாவத்தையும் அனுபவிச்சுட்டு திரும்பி வந்திருக்கான். அவனை நான் ஏத்துக்கல, அது வேற விஷயம். அவன் மேல எனக்கு இருக்கிற கோபத்தை மட்டும் பாத்தி அவனை திருடன்னு சொல்லாதீங்க, அதை நான் ஏத்துக்கிற மாட்டேன். அப்ப உங்க புள்ள திருட இல்லன்னு நிரூபிங்க. எப்படி நிரூபிக்க சொல்றீங்க? உங்க புள்ள பேக் எடுத்துட்டு வந்து எங்க கண் முன்னாடி செக் பண்ணி காமிங்க, அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். டேய் இளங்கோ, என்னடா பேசுறான் அவன் பொண்டாட்டி? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவர் புள்ள திருடன்னு சொல்றாருல, அப்ப பேக் காட்ட சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு எங்க நகை வேணும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்பவே அவர் புள்ளைய அவர் சேர்க்க வேணாம்னு சொன்னாரு. நீங்க எல்லாரும் தான் சப்போர்ட் பண்ணி அவனை இழுத்து வந்துட்டீங்க. இப்ப பாத்தீங்களா பிரச்சனையா? இங்க பாருங்க, அவர் புள்ள பேக்க செக் பண்ணி தான் ஆகணும். டேய், அதெல்லாம் முடியாதுடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க, அந்த மரியாதையோட பேசு. அப்ப அந்த மரியாதை காப்பாத்திக்கணும்னா நாங்க சொல்றதை செய்ய சொல்லுங்க. திருடல ஏன் தயங்கணும்? பேக் எடுத்து வந்து காட்ட சொல்லுங்க. டேய் இளங்கோ, ரொம்ப ஓவரா பேசுற. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு சொல்றேன். என்னப்பா ஓவரு? என்ன ஓவரா பேசுறேன்? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏற்கனவே ஒரு தடவை என்னால் அந்த கல்யாணம் தடைப்பட்டதே போதும். என் அக்கா கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் முன்ன நின்று நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டு இங்க வந்தேன். இந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இப்ப நான் ஒரு காரணமா இருக்க விரும்பல. அவங்க சந்தேகப்பட்டது தப்பு இல்ல. நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் மேல என் அப்பா வச்சிருக்கிற நம்பிக்கையும் என் ஊரோட மானத்தை காப்பாற்ற வேண்டியதும் என்னோட பொறுப்பு. அதனால தாராளமா யாரு வேணாலும் என் பேக் எடுத்துட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. என் பேக் ஒன்று இருக்கு, என் ஒய்ஃபோட பேக் ஒன்று இருக்கு. நீங்க யாரு வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஏங்க, அவங்க தான் நம்மள சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் உங்களை செக் பண்ண சொல்றீங்க? இல்ல வாணி, சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை தெளிவுபடுத்தியே ஆகணும். அவங்க செக் பண்ணிட்டோம். என் பேக் அங்க கீழே ரூம்ல தான் இருக்கு. நீங்க யாரு வேணும்னாலும் கொண்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. வாணி, போய் என் பேக் காட்டு. வாங்க போவோம். இளங்கோ நில்லு.
உன் சந்தேக புத்திய வச்சு வேலுதான் திருடி இருக்காரு முடிவு பண்ணிட்டல. இப்ப நான் சந்தேகப்படுறேன். இந்த தப்ப அவர் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. சந்தேகம்னா எல்லார் மேலயும் சந்தேகப்படணும். எல்லாரும் தானே இங்க தங்கி இருக்காங்க. அதென்ன ஒருத்தர் மேல மட்டும் பழி போடுற? டேய், இங்க அவன் மட்டும் தான் திருடி இருக்கான். ஒரு தடவை தப்பு பண்ணவன் வாழ்க்கையில திருந்தவே மாட்டானா? இந்த உலகத்துல எவனும் உத்தமம் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தனை நல்லவனாவும் கெட்டவனாவும் மாத்துது. இதோ ஒரு சந்தர்ப்பம் வந்ததும் நீ எப்படி எகிரிட்டு வர? அப்பாவை விட்டு கொடுக்குற? என் கல்யாணத்தை பத்தி கூட உனக்கு கவலை இல்லைல்ல? உன் பொண்டாட்டி நகை காணாம போனதுதான் உனக்கு பெருசா இருக்கு. டேய், கண்டக்டரா வேலை பாக்குற உனக்கு எங்கடா வயிறு அட்டிக்கிற வேல்யூ தெரியும்? தெரியும். உன் நகையோட மதிப்பை விட மனுஷங்களோட மதிப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆ, அவங்களோட உணர்வு என்னன்னு எனக்கு நல்லாவே புரியும். செக் பண்றதா இருந்தா நம்ம வீட்டு ஆளுங்க பேக்கையும் சேர்த்து செக் பண்ணு. சரி, எல்லாரும் பேக் செக் பண்ணுவோம். டேய் இளங்கோ, நீ பண்றது ரொம்ப தப்புடா. அப்பா, நீங்க என்ன நினைச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு என் நகை வேணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. தம்பி, கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க பைய சோதிக்கிறது முறையில்ல தம்பி. ஒரு நாள் நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு சந்தேகம் யார் மேல இருக்கோ அவங்க பையன் நீங்க சோதிச்சுக்கங்க. நான் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்றேன். நம்ம ஊர்க்காரங்க எல்லாத்தையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்க சந்தேகப்படுற பையன் அவங்க சோதனை பண்ணிக்கிட்டோம். தயவு செஞ்சு யாரும் தடுக்க வேணாம். தம்பி, போய் பையன் எடுத்துட்டு வாங்க. வேலுதான் திருடி இருப்பாருன்னு நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உன்னை மட்டும் தனியா பேக் எடுத்துட்டு வர அனுப்ப முடியாது. பொண்ணு வீட்டு சைடுல இருந்தும் உன் கூட ஆள் வருவாங்க. டேய், வர சொல்றா. யார வேணா வர சொல்றா. ஆனந்தி, நீ கூட போ. வாங்க. என்ன வேலு இது? எனக்காக எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ வாணி. நீங்களே பாருங்க.